சாமிகளா நம்ம குழந்தை வர வேண்டி இந்த வருஷம் பூஜை பண்ணதுல ஏகப்பட்ட பேருக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம மலைக்கு போயிட்டு வந்து என்ன இப்போ 1 மாசம் 1.5 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள நிறைய பேர் குழந்தை வரம் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே அந்த ஐயனோட அருளாலையும் முருகப்பெருமான் அருளாலையும் நடந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் நம்ம பூஜை பண்ணதை மறக்காம நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஆனா எனக்கு நடந்துருச்சு நீங்க சொல்லையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் நல்லபடியா பிரசவம் ஆகுற வரைக்கும் அந்த ஐயனும் முருகப்பெருமானும் பக்கத்துணையா இருந்து உங்களுக்கு தாயும் பிள்ளையும் சந்தோஷமா வரணும்னு சொல்லி நான் மனதார வேண்டிக்கிற சாமிகளா. எல்லாமே அவங்களோட அருள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். டெய்லி யாராவது மெசேஜ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதை கேட்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நேற்று கூட பாருங்க ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாரு. அதை கேளுங்களேன். நம்ம ஐயப்ப பக்தர். சாமியே சரணம் ஐயப்பா. ஐயா, என்னோட பேர் வந்து ஜெயக்குமார் ஐயா. எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் வந்து ஜெயஸ்ரீ. உங்ககிட்ட தான் இறைவனை வேண்டி பூஜை பண்ணோம். இப்போ ஆண்டவனோட அருளால் எங்களுக்கு 2வது குழந்தை வாய்ப்பு கிடச்சிது ஐயா. அவர் எங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துட்டாரு ஐயா. 4 வருஷமாக 2வது குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் ஐயா. உங்களோட வேண்டுதல் வந்து வீண் போல ஐயா. எங்களுக்கு ஐயா மூலியத்தில் எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்துட்டாரு ஐயா. 2 மாதம் ஆகுது ஐயா. இந்த நல்ல செய்தி தான் உங்ககிட்ட நான் பகிரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஐயா. அதனால தான் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு. சாமியே சரணம் ஐயப்பா. இதெல்லாம் கேட்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து தெய்வத்து மேல வச்ச நம்பிக்கையை கண்டிப்பா தெய்வம் நம்மளை எந்த விதத்திலையும் நம்மளை கைவிடாதுங்கிறதுக்கு இவங்க எல்லாரும் தான் நமக்கு சாட்சி. இதே போல ஏகப்பட்ட பேருக்கு கன்சீவா இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ரொம்ப சந்தோஷம்.